Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 180 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். plain noodles தான். இப்போ இதை வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து அழுந்தணும். நம்ம வாயில் வச்சு கடிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை கம்ப்ளீட்டாக வடிகட்டிக்கலாம் தண்ணியை. இப்போது நூடுல்ஸ் வந்துட்டு மேலே ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம நார்மலான தண்ணி கோல்டு வாட்டர் வந்து மேலே ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னால் நூடுல்ஸ் வந்துட்டு சூடாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாயிடும், குக் ஆகிடும். ஸோ அது ஆகாமல் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நம்ம குளிர்ந்த தண்ணி ஊற்றுறோம். ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூண்டோட வாசனை நல்லா வரும். அந்த டைமில் வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு மெல்லிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சாஃப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 40 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கு மேலே விட்டிங்கனாக்கா அந்த மிளகாத்தூள் வந்து தீஞ்சிரும். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன தக்காளியை நான் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை மெலிசாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு குடமிளகா அதே மாதிரி மெலிசாக நறுக்குனது அண்ட் 1 கப் அளவுக்கு கேரட் மெலிசாக நீளமாக நறுக்குனது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ வந்துட்டு நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா காய்கறி ஒரே இடத்துல அமர்ந்துட்டு அப்படியே வந்துட்டு அடியில் தீஞ்சிடும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி வெந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்த்துட்டு கலந்துட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு நம்ம குக் பண்ண நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஸோ இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். நூடுல்ஸ் சேர்த்து ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு சிம்பிளான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இது வந்து டின்னருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது நல்லா காரமான சாஸ் இருந்தாக்கா இதுக்கு சைடாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கும் இது. பட் அதுக்கும் காரம் பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது சாஸ் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.